எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே பாசிட்டிவோட நெகட்டிவ் தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சென்றடையும் மக்களிடையே. எஸ்ஏஜியோட கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், உண்மை நடந்து போகுது அப்படின்னா பொய் வந்து ஒரு ஹெலிகாப்டரில் போக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோதான் நல்லவங்களா இருந்தாலும், ஏன்னா நல்லவங்கிற பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஆனால் கெட்டவங்கிற பேரை அப்படி தட்டி சீக்கிரமாக எடுத்து போயிடலாம், அதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஸோ எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம், எந்த விஷயத்த பண்ணுறோங்கிறது ரொம்ப தெளிவோடு இருக்கணும். அதுவும் தமிழை வச்சு கருத்தை சேர்ந்தவங்க ரொம்ப தெளிவும் புரிதலோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற 2 ஜாம்பவான் கட்சிகள் திராவிட கட்சிகள் எதிர்த்து தமிழை வச்சுக்கலாங்கிற ஒரு புதிய கட்சியை தலைமை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான் இருக்குது 2026 தேர்தலுக்கு. அதாவது நீங்கள் வந்து மாநாட்டை பெரிய அளவில் வெற்றி அடைக்க வச்சுட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கூடிய ஒவ்வொரு செயலும் தான் மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்று நோக்கப்படும். இது என்ன மாதிரியான கட்சி அப்படிங்கிறத பிம்பத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கிற பெரிய ஒரு இந்த ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஒரு நேரம். ஸோ இந்த டைமில் அதற்குண்டான வழியில் நீங்கள் மேம்படுத்தி போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாத சில செயல்களை செய்யப்படும் போது உங்களுடைய அந்த இமேஜுங்கிறது தமிழை வச்சுக்கிறதுடைய இமேஜ், அப்போ அவங்க இப்படி தானோ அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து யாருக்குனவே இங்கே உள்ள வெளியே உள்ள நிறைய எதிர்கட்சிகள் அதாவது கட்டமைக்க தீர்மானிக்கிறாங்க. இவங்க ஒன்றும் பெரிய மாற்றலாம் கிடையாது, இவங்க இப்படி தான் அப்படின்னு கழுவுகள் மாதிரி அப்படி கொத்துறது காத்திருக்கும் போது நீங்களும் அதே மாதிரி ஒரு செயலுக்கு நீங்களே அதுக்கு ஒரு அச்சாரம் போட்டு கொடுத்த மாதிரி அதுக்கு வழிவகுக்கிற மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றிக்காலத்தை சேர்ந்த சில நிர்வாகிகள் பண்ற சில செயல்களையும் சில நல்ல விஷயங்களை பாராட்டுறதையும் மட்டுமில்லாமல் பொதுமக்கள் சைட்லேருந்து இந்த தமிழக வெற்றிக்காலத்தை எப்படி பார்க்குறாங்க, அதாவது கட்சி சார்ந்தவங்க எப்பவுமே விமர்சனம் வைப்பாங்க, தமிழகத்தை வெற்றிக்கால தளபதி விஜய் அவருடைய ரசிகர்கள் அதை கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டதுல பொதுவான ஒரு மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வச்சு தீர்மானிக்கிறவங்க, அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த முழு வீடியோலையும் நான் பேச போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் பேச போகிறது தமிழக வெற்றிக்கழகத்துடைய தேனி மாவட்ட பொறுப்பாளர் லெஃப்ட் பாண்டி அவர்கள். ஸோ அவருடைய பிறந்தநாள் தான் சமீபத்தில் வந்திருக்கு. அதுக்கு அவருடைய நண்பர்களும் தோழர்கள் விசுவாசிகள் இவங்களாம் சேர்ந்து அவங்களோட பிறந்தநாளை கொண்டாடிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரோட்டு மேலேயே அதாவது பார்த்தீங்கன்னா சாலையில் வாகனங்கள் போயிட்டு இருக்கு, அந்த பகுதியில் அவங்க ஒரு வண்டி மேலே அவர் நிப்பாட்டி பெரிய ராட்சச மாலையை அவர் கழுத்தில் போட்டு பயங்கரமாக ஆர்ப்பரிச்சு கொண்டாடிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறவங்க பார்த்து போகிறாங்க. நிறைய பேர் சமூக வலைதளங்களில் அது வீடியோ எடுத்து அவரும் சரி பொதுமக்களும் சரி அதை வெளியிட்டு பயங்கரமா ஒரு விமர்சனங்கள் சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. என்னப்பா இப்பவே இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களா, உங்க அழப்புறியா, நீங்களாம் நாளைக்கு வந்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற விமர்சனமாகட்டும். அதாவது உங்ககிட்ட தான் மாற்றி எடுத்து நீங்களும் அவங்கள மாதிரியே தானே எப்படி பண்றீங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பலதரப்பட்ட ஒரு விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்த உடனே தான் அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறது வீடியோ பதிவு. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இதை பத்தி நான் கருத்து என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனாலும் தவறு தான். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, வளர்ற ஸ்டேஜ் வந்துட்டு இருக்கு தமிழை வச்சுக்கலாம். இப்போ வளர்ந்து வர ஸ்டேஜில் நீங்க வந்து உங்களுடைய பிறந்தநாள உங்களுடைய நண்பர்கள் படைச்சலோ சந்தோஷமா கொண்டாடுறாங்க, அது ரைட்டு தான். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு ஹோட்டல் புக் பண்ணியோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு இல்லங்களை வச்சு நீங்க விமர்சையாக கொண்டுட்டு போகலாம். ஆனால் ஒரு பொதுமக்கள் நான் சாலையில் போகிற இடத்துல இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வண்டி மேலே ஏறி வச்சு இவ்வளோ ஒரு ஆட்சி மாலையை போட்டு கொண்டாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நீங்கள் தனிப்பட்ட ஆள் கிடையாது, ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோதான் நல்லது பண்ண நாமளும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய நல்ல விஷயங்களை லெஃப்ட் பண்ணி அவர்கள் பண்ணியிருக்காரு தேனி மாவட்டத்தில். ஸோ அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது என்ன தெரியும், இது வந்து ஒரு அராஜகமா, அதாவது இப்பவே ஆட்சிக்கு வர முன்னாடி ஒரு பொறுப்புல நீங்க வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவுக்குள்ள நீங்களாம் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஆட்சி வந்து நீங்களாம் வந்துட்டீங்கன்னா அப்ப என்னெல்லாம் அலப்பறை பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் பொதுமக்களிடையே விதைக்கும். யாருக்குனவே இங்க உள்ள கழுகு ஊடகங்கள் எதிர்க்கள் கூடாரம் வந்து பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்காலத்து தளபதி விஜய் அவர்களையும் ஏதாவது குறைச்சிடலாமா அப்படின்னா பார்த்துட்டே இருக்காங்க கண்கொட்டி பாம்பா. அந்த நேரத்துல நீங்களாம் இப்படி வந்து பண்றது உண்மையிலே கட்சியோட வளர்ச்சிக்கு தடையூறா தான் வரும். அதாவது எப்பவுமே நாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமா சிரத்தை செயல்படணும். அதாவது நீங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க நல்லது பண்ணிருக்கலாம், ஆனா எவ்வளவு நல்லது பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்களால உங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்துச்சு. அதாவது இது வந்து உங்களோட போய் முடியாது, தமிழை வச்சுக்கிறது தளபதி விஜய் தான் போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அந்த புகழ் அந்த பேரை வச்சுதான் நீங்க வந்து அதுக்கு பின்னாடி வாரீங்க. ஸோ இப்போ அவரு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள தன்னடக்கமா எல்லா விஷயங்களையும் அப்படி கடந்து போயிட்டு இந்த கட்சியை பெருசா கொண்டு வந்துடணும், மக்களிடையே நாம வந்து இந்த அதிகாரத்துக்கு வரணும், இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான நேரத்தில் அதுக்குண்டான செயலில் ஈடுபடுத்திட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த திராவிட கட்சிகள் பண்ற மாதிரியே ஒரு மாவட்ட செயலாளர் பண்ற மாதிரி நீங்களும் உட்காந்துட்டு பெரிய ராச மலையை போட்டு ரோட்டை இப்படி அலப்பறை கொடுத்தீங்கன்னா அப்புறம் பொதுமக்கள் சொல்ற விமர்சனங்கள்ல ஒன்றும் தவறு சொல்ல முடியாதுல்ல. அவங்க கண்ணுக்கு அப்பதான் தெரியும், உங்களுடைய விசுவாசிகள் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க வேணா இதை வந்து பெருசா கண்டுக்காம அப்படின்னு பாராட்டலாம், ஆனா பொது தரப்புல இருக்கவங்க அப்படி பாராட்ட மாட்டாங்க, எதிர்கட்சிகள் விமர்சிக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால இனிமேல் வர்ற காலங்கள்ல இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு கருத்து. ஏன்னா இப்படி பண்ணீங்கன்னா தமிழை வச்சுக்கிறது தளபதி விஜய் தான் அவங்களுடைய இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா களங்கம் விளைக்கிற மாதிரி. ஸோ இது ஏன் பண்ணாரு அவர் அப்படிங்கிறது தெரியல, இதை தவிர்த்திருக்கலாம். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தவறு கூட. இனிமேல் வர்ற காலங்களே இது இதே மாதிரி விஷயங்களை
மற்ற தமிழக வெற்றிக்கலத்தை சேர்ந்தவங்க பண்ணாம இருந்தா அதுவே பெரிய நல்ல விஷயம். அதுக்காக தான் முதல்ல இந்த விஷயத்தை பத்தி நான் பேச நினைச்சேன். ஸோ இன்னைக்கு ஒருத்தர் பண்ணிட்டாரு, இதை பார்த்து இன்னொருத்தர் அடுத்தாப்புல ஒரு மாவட்டத்தில் உள்ளவர் இதே மாதிரி வந்து ஆலப்பறை கொடுக்க கூடாது. அதாவது உங்களை எந்த மாதிரி மக்கள் உற்று நோக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வர்ற தேர்தலில் உங்களை வந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கணும், அதுக்கு உண்டான பணிகளை எடுத்துப்போங்க. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா ஒருத்தங்க சொல்றேன். அதாவது கேட்டீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னால், இது வந்து கம்பேரிசன் பண்றதா நீங்க நினைக்க கூடாது. இவங்களை உயர்த்தி பேசுறாங்க, இவங்களை குறைச்சி பேசுறாங்க அப்படிலாம் கிடையாது. அதாவது எந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க, அதாவது தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னால் பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு போறாங்க. ஒரு பெண் மாவட்ட பொறுப்பாளர் இருந்தாலும் சரி, நான் வந்து பாக்குறேன் நிறைய மக்களுடைய ஆதரவுகளை பெற்று அந்த கூட்டத்தை பெருசு பண்றாங்க. அதாவது தமிழை வச்சுக்கிறதுக்கு ஆட்களை சேர்க்கறதாகட்டும், அவங்க பேசுறதாகட்டும், அவங்க எடுக்கிற முன்னெடுப்புலாகட்டும், அதாவது பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அஜிதா அக்னால் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் இந்து கோயில்கள் இப்போ பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அங்க வரைக்கும் போயிட்டு அங்க வர கூட்டத்தில் உள்ள மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி தமிழை வச்சுக்கலத்தை அப்படி ரீச் செய்யறாங்க. தமிழை வச்சுக்கலாம் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு அந்த மக்களை அப்படியே ஒன்று சேர்க்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஸ்னோலின், அதாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்த அவங்க குடும்பத்தில் போய் அவங்க அம்மாவை கட்சியை சேர்த்து நிறைய பேரை கட்சியில் சேர்த்து கட்சியை வளப்படுத்திட்டே போறாங்க எல்லா இடத்துக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருச்செந்தூர் கோயில், அதாவது இந்து கோயிலுக்கு மட்டும் போல அவங்க இஸ்லாம் மதத்தை எல்லாத்தையும், அதாவது பார்த்தீங்கன்னா சாதி மதம் இல்லாம ஒன்றா இணைக்கிறதுல அவங்க வந்து அருமாடுபட்டு அந்த கட்சிக்கு மேலும் மேலும் வலுப்படுத்திட்டே போறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல செயல். இதை வந்து பாராட்டணும். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தேனி மாவட்டத்தில் லெஃப்ட் பண்ணி பண்றவங்களை நம்ம வந்து விமர்சிக்கிறோமோ அப்போ இதை வந்து பாராட்ட வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அதுக்காக இதை வந்து நீங்க வந்து கம்பேரிசன் பண்றாங்க, ஒரு நிர்வாகியை தூக்கி பிடிச்சி ஒரு அப்படிலாம் கிடையாது. இதே லெஃப்ட் பண்ணி அவர்கள் தேனி மாவட்டத்தில் உள்ளவங்க இதை விட நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி மக்களிடையே நல்ல பேர் எடுத்தவர் தான். ஸோ அதுல எந்த ஒரு மாற்றத்தும் கிடையாது. ஆனா இப்போ அவர் இந்த ரீசெண்டா பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஒரு முகசுரிக்கிற வைக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதனால அது வேண்டாம், அதை தவிருங்க. இனிமேல் வர்ற காலங்களில் வேற யாரும் இதை பார்த்து பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோ பதிவு. ஸோ அதுக்கப்புறம் மதுரையில் நிர்வாகிகள் விலையில்லா இலவச உணவும் போடுறாங்க. ஸோ ஏழை மக்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க முன்னெடுத்து போகும்போது எல்லாருக்கும் ஒரு ஆட்சி கொடுக்கும். என்னப்பா இவங்க புதுசாக ஒரு பண்றாங்கல்ல, அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வரல எதுவுமே பண்ணலாம். அந்த பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள ஓடி உழைக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஏழை மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த எங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டா ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொது தரப்புல இருக்காங்களா அந்த மக்களுக்கு வரணும். ஸோ அந்த பொது பிரிவினர் இருக்க மக்களை எப்போ நம்ம ரீச் அடைகிறோமோ அப்பதான் நம்மளோட ஓட்டு விங்கி கூடும், தமிழை வச்சுக்கலாம் அடுத்த இடத்துக்கு செல்லும். அதாவது எப்பவுமே நல்லா ஒன்று தெரிஞ்சுடுங்க, அதாவது தமிழை வச்சுக்கிறதுக்கும் தளபதி விஜய் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க கண்டிப்பான முறையில் தமிழை வச்சுக்கிறதுக்கு ஓட்டு போடுவாங்க, உங்களுக்கு சார்பாக நிற்பாங்க. அதே மாதிரி எதிர்கட்சியில் இருக்காங்கல்ல, திராவிட கட்சியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டக்குலாம் மாறிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க காலங்காலமாக போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பொது தரப்புன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அதாவது ஏதாவது மாற்றம் வருமா, இப்போ வந்து நாம் தமிழ் சில பேர் போட்டிருப்பாங்க, சில பேர் நோட்டாக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பொது தரப்புல இருந்து ஏதாவது நல்லது நடக்கும் மக்களுக்கு, ஏதாவது வித்தியாசமா பண்றாங்களா, யாராவது ஒரு புதுசா மக்களுக்காக ஒரு தலைவர் உருவெடுத்து வருவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரியான ஆட்களை நம்ம வந்து கவரணும் அப்படின்னா அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க ஈடுபடணும். ஸோ எல்லாரும் மட்டுமே அரைச்ச மாதிரியே அரைச்சிக்கிட்டு அதே மாதிரியே பண்ணீங்கன்னா உங்க மேல பெருசா என்னப்பா இது வர்றதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணாங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு இவங்க அவங்களோட பயங்கரமா இருப்பாங்க இல்லையா அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டுனா அவ்வளவுதான். ஸோ அதை வரவிடாம தடுக்கிறது தமிழை வச்சுக்கிறதுடைய அதிகாரப்பூர்வமான நிர்வாகிகள் இருக்குல்ல உங்க கீழே தான் இருக்கு. ஏன்னா வெளியில இருந்து ஒருத்தர் யார் சொன்னாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லப்பா அவர் வந்து தமிழை வச்சுக்கிறது சார்ந்த முடியாது சும்மா பரப்புறாங்க அப்படின்ட்டு போயிடலாம். ஆனா தமிழை வச்சுக்கிறது அதிகாரப்பூர்வ மாவட்ட பொறுப்பாளர் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் உச்சு நோக்கணும். இதுவும் தலைமை வந்து என்ன சொன்னாங்க பார்த்தாங்களா, அவங்க வந்து எது கருத்துனாங்களா அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இதை பார்க்கும்போது அதாவது தமிழை வச்சுக்கிறது எப்படி போனா அடுத்தடுத்தாப்புல அவங்க வளர முடியும், அவங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக நம்மளுடைய கருத்து. ஸோ இதை பார்த்துட்டு நீங்க நான் சொல்றதுல சரியா தவறா ஏதாவது இருந்தாலும் கருத்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்முடைய நான் புலாதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.